தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல நீ ஃபார்வர்ட் டீம் தான் இருக்காங்க. வணக்கம் சுதர்ஷன், வணக்கம் அர்ச்சனா, வணக்கம் ஸ்னேகா, வணக்கம் ரித்து. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பத்தி கொஞ்சம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா? டேட்டிங் அப்ளிகேஷன் இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணது இல்லையா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியா bro? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் சஜஷன் வேற சொல்றீங்க படத்துல, ஐ மீன் ட்ரெய்லர்ல பாக்கும்போது. சஜஸ்ட் பண்ணி கரெக்ட். அப்ப நான் யூஸ் பண்ணாதானே கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. அதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்காக யூஸ் பண்ணதா? வேற எதுக்கும் இல்ல. ஓகே. சோ காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இயர்லாம் செகண்ட் இயர்லாம் பயமா இருந்துச்சு. ஓகே. ஐயோ தப்பு 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 அப்படின்னு. தேர்ட் இயர் போகும்போது அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப ட்ரையா அப்படியே வாழ்க்கை அப்படியே அப்படி போயிட்டு லவ்ஸ்லாம் இல்லாம எதுவுமே இல்லாம அப்படி இருந்தப்ப சரி ஓகே எல்லாம் சொல்றானுங்களே பக்கத்து ரூம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண நம்மளும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ஷனோடயா? இல்ல ப்ரோ. ஓகே. தட் டைம் நோ ஜிபே இருந்தாலும் சோ அப்போ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஒரு சின்சியரா ஒரு 4-5 days டெடிகேட்டிவா எப்பெல்லாம் அந்த ஸ்வைப் எல்லாம் முடியுதோ நானும் வந்து வெயிட் பண்ணுவேன். அது டைம் வரும்ல, இன்னும் ஒரு 12 hours உங்களுக்கு அடுத்த ஸ்வைப்ஸ் ரெடி ஆயிடும். ஓகே தூங்கி எந்திரிச்சிரும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெடி ஆகி போட்டு தாக்கி ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 4-5 நாள் பண்ண வரவே இல்ல. ஒரு மேட்ச் கூட வரல. ஒரு மேட்ச் கூட வரல. வெறுத்து போய் இனிமேல் நீ என் வாழ்க்கையில கண்ணமணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணதான். ஆனா என் கூட இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் அங்கங்க காலேஜ்ல நானும் சுமார் மூஞ்சிதான் என்ன மாதிரியே இருப்பானுங்க பத்தியா, அவனுக்கு எல்லாம் மேட்ச் ஆச்சு. அப்பதான் யோசிச்சேன் ஓகே அவனுக்கு ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல. இயல்பா நடக்குது நமக்கு அது கிடைக்கல. இப்ப முடிவு பண்ண இது நமக்கான டீ இல்ல அது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே அது டீ இல்ல மச்சான், காஃபி. சோ நீ ஃபார்எவர் எனக்கு இந்த கதையை பத்தி சொல்லுங்க. இது யாருக்கான படம்? ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமான படம். இது ஆக்சுவலி நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ்ல அதான் சொல்லிட்டு இருக்காங்க. மூவியா? இல்ல அதுதான் கிடையாது. இது வந்து இதுல ஒரு கிஸ் கிடையாது, ஒரு ஹக் கிடையாது. ஓகே. மேக்ஸிமமா நானும் ஹீரோனும் க்ளோஸா இருக்கிறது அது அவ்வளவுதான் அந்த போஸ்டர்ல. சோ அதுதான் நாங்க மேக்ஸிமம் க்ளோஸா இருக்கிறது. இந்த கதை ஸ்டார்டிங் அந்த எனக்கு நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரைட்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தது இது எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்ன்றது. ஓகே ஓகே. சோ அதுல தப்பான வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணல நாங்க. இது டேட்டிங் ஆப் படம் அவ்வளவுதான். ஒரு ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறது ஒரு டேட்டிங் ஆப் மூலியமா பாத்துக்கிறாங்களே தவிர அது டேட்டிங் ஆப்ல பாத்துக்கிட்டா தப்புதான் நடக்கும்னு நினைக்கிறது தான் வந்து பிற்போக்கு சிந்தனை நான் நினைக்கிறேன். சோ மேட்ரிமோனியில இப்ப மேட்ரிமோனியில வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு. அது அது மேட்ரிமோனி நம்ம யோசிச்சோம்னா எல்லாம் கரெக்ட். ஓகே கல்யாணத்துக்காக டேட்டிங் ஆப்லயும் கல்யாணத்துக்காக பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த ஆப்போட இதுவே அதான், மோட்டோவே அதான். ஓகே. சோ அததான் இந்த படத்துல சொல்ல வரீங்க. அந்த நீ ஃபார்எவர் ஆப்போட விஷயமே வந்து ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய ஆப் இருக்கு. ஆனா உண்மையா ஒருத்தன் ஒருத்தியோட இருக்கணும்னா அதுக்கான ஆப் தான் இந்த நீ ஃபார்எவர். அதுக்கான படம் தான் இது. நீங்க சொல்லுங்க. அட்டுக்கு அப்புறம் இந்த கேப் ஃபர்ஸ்ட் எதனால நீங்க சொல்லுங்க. கேப் வந்து ஐ வாஸ் இன்டு டிஃப்ரெண்ட் அதர் திங்ஸ். இப்போ நான் மாடலிங் போயிட்டு இருந்தது ஒரு 2-3 years. அதுக்கப்புறம் காம்படிஷன், பியூட்டி காம்படிஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அதுல ரொம்ப பேஷனட்டா இருந்தது. அண்ட் தட் வாஸ் மை ரைட் ஏஜ் ஆல்சோ. 24க்கு மேல பியூட்டி பேஜன்ஸ் அந்த டைம்ல, இப்போ எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அந்த டைம்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ அதனால ஐ தாட் ஓகே மூவிஸ் டைம் இருக்கு, இதுக்கு ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அதனால ஐ ஃபோக்கஸ்ட் தேர் அண்ட் ஐ கேம் பேக். ஓகே. சோ அட்டு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்ல? ஆமா. அதுல லைக் இப்போ வரைக்குமே அந்த பாட்டோ இல்ல ஏதாவது ஒரு சீனை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஒரு இது அதுல மறக்க முடியாத ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு கிரேசி டெக்ஸ்ட் அப்படின்னா ஏதாவது இருக்கா? கிரேசி டெக்ஸ்டா? ஆமா. ஆக்சுவலா வந்து அட்டு ரிலீஸ் ஆகும்போது கை நிறைய கண்ணாடி சாங் அப்போ அவ்வளவு ஹிட் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஐ திங்க் இப்போ ஒரு 6 monthsக்கு முன்னாடி ஐ சா லைக் ரொம்ப ட்ரெண்டிங்கா அது போயிட்டு இருக்கு. அந்த சாங்ல அது ஒரு குட்டி கானா சாங். அதுல பயங்கரமா கிரேஸ் இருக்கு. ஒரு 15 yearsல இருந்து ஒரு 25-26 வரைக்கும் எல்லாருமே அது பாடுவாங்க. இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மூவிக்காக 2 yearsக்கு முன்னாடி 2024ல நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ட்ரெயின்ல தான் வந்தேன். அந்த டைம்ல நான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கும்போது இந்த மாதிரி டிடிஆர் வந்து ஒரு பிக்சர் எடுக்கணும் சொல்ல, நான் நினைச்சேன் எதுக்கு, ஏன்னா எனக்கு எந்த சினிமா சம்பந்தமும் அந்த டைம்ல இல்ல.
இல்ல அட்டுல கை நிறைய கண்ணாடி சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஆக்சுவலா அந்த பாட்டுல ஒரு 3 to 4 ஷாட்ஸ் மட்டும்தான் இருந்தது என்னோட ஃபேஸ். அதுல எந்த பியூட்டி ஷாட்ஸும் கிடையாது, ரொம்ப ஹீரோயின் மெட்டீரியலா ஒண்ணுமே இல்ல. பட் அந்த ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆனது, அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இப்ப நீ ஃபார் எவருக்குள்ள வருவோம். இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு இல்ல ஓகே பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குமா? அது என்னது? கேரக்டர் தான். ஓகே. ரொம்ப இன்டெப்தா அசோக் வந்து லைக் டைரக்டர் வந்து ஹஸ் ரிட்டன் தட் கேரக்டர் வெரி வெல். அது மட்டும் இல்லாம திஸ் இஸ் த டைப் ஆஃப் கேரக்டர் ஐ வாண்ட் டு போர்ட்ரே. ஏன்னா ஐ வாண்ட் பி நோன் அஸ் அ பெர்ஃபார்மர், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஓகே, ஷி ஜஸ்ட் டிட் நாட் கம் அண்ட் கோ. இப்ப அட்டா இருந்தாலும் அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எலிமெண்ட் இருக்கும். இந்த கேரக்டரா இருந்தாலும் இந்த என்டையர் ஸ்கிரிப்ட டிரைவ் பண்ற ஒரு கேரக்டர் தான் மதி கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் ரைட் பண்ணியிருக்கோம். சோ இது நான் சூஸ் பண்ற விட அசோக் வந்து ஹஸ் chosen me. நம்பிக்கையில. So I am seeing this as a comeback opportunity. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, லைக் உங்களுடைய கதாபாத்திரத்தை என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல? ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். பேர் உண்டா உங்களுக்கு? பேர் இல்ல. ஏன் இப்படி? என்ன ஒரு டேட்டிங் ஆப் படம்ங்கறீங்க, பேர் இல்லாம? அதாவது டேட்டிங் ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு பேர் இருக்காதுங்க. யூஸ் பண்ணாத 2 பேர் பேர் ஆகணும்ன்றதுக்காக தான் என்ன படம்? எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர். ஃபன், ரொம்ப வம்பிள்ட்டே இருக்கிற கேரக்டர். ஸோ ஆன் ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. கண்டிப்பா ஒரு கேங்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது கண்டிப்பா ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க. இந்த கேரக்டர் ப்ளே பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நான் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஏன்னா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. ஆனா ஒரு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா வந்துச்சு. சோ ஐ ரியலி லவ்ட் இட். சூப்பர் சூப்பர். உங்களுடைய கேரக்டர் லைக் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கோம். இப்போ இந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஃப்ரெண்டாவோ எவனோ ஒருத்தவங்க பாக்குற மாதிரி இருக்கணும்ல, அப்படி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இதுல வந்து 200% நான் இதா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு பசங்க ஒரு பேச்சுலர் ரூம்ல ஒரு 7-8 பேர் இருக்கோம்னா அதுல ஒரு 3-4 பேர் வந்து நைட் ஒரு 10-11 மணிக்கு மேல அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. அவன் தூங்குறது 4 மணியா இருக்கும். அவனோட திங்கிங்கும் அவனோட ஹைப்பர் ஆக்டிவா அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அந்த ஜோன்ல இருக்கும். ஸோ இதுல வந்து நாங்க ஒரு 3 பேர், நானு, சுதர்ஷன், நோபல்னு ஒருத்தர், 3 பேர். ஸோ எங்க 3 பேர் நாங்க ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்கோம். அவரு பாத்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவரு கொஞ்சம் நர்ட் மாதிரி ஒரு படிக்கிற பையன் வைப்ஸ்ல இருப்பாரு. பட் நாங்க 2 பேரும் ஆப்போசிட்டா இருப்போம். சோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு பயங்கரமா இருக்கும். ஒரு கேங்ல ஒருத்தன் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஹைப்பரா உட்காந்து அவனுக்கு உண்மையா இருக்கான், அட்வைஸ் கொடுக்குறான். மச்சா நீ நல்லவனா இருக்காத, கொஞ்சம் கெட்டவனா இருறா அப்படின்னு கொஞ்சம் இல்ல நல்ல அட்வைஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவரு. சொல்லுங்க. சோ இந்த மாதிரி இது மாதிரி கேரக்டர் ஒரு பக்கத்துல இருக்கும் தான். அதனாலதான் நம்ம வாழ்க்கையை வீணா போகுது. சொல்லுங்க. சாரி ப்ரோ. ஆனா அவன் உண்மையா உங்களுக்காக என்னைக்கு கூட இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து இருக்கும். பிரச்சனையில கோர்த்து விடுவோம், அதே பிரச்சனைக்காக வந்து நிக்கவும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பட் அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பரான ஒரு கேரக்டர். காமிக்கலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ட்ரெய்லர்ல வந்து லைக் ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு படத்துல வந்து ஏதாவது ஒரு சீன் வரும். அந்த சீனோடைய விஷன் என்ன அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன இந்த புள்ள தம்பெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, அது மாதிரியான பர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரல. வந்துச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்? நோ. எனக்கு ஆக்சுவலா டீசர் ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஸ்மோக் பண்றாங்களா இதுல, ஹவு கேன் யூ அந்த மாதிரி எல்லாமே क्वेश्चंस கேட்பாரு. ஓ யா, இந்த ஆடியோ லான்ச்ல क्वेश्चन பண்ணாங்க. கரெக்ட், ஆடியோ லான்ச்ல क्वेश्चन பண்ணாங்க. பட் சி இது அதுதான், அதுக்கு ஆன்சரே என்னன்னா, தப்புனா யாரு பண்ணாலும் தப்பு தானே. இப்ப அது பையன் பண்ணியிருந்தா அவங்க அதை கேட்டிருக்க மாட்டாங்க, அது பொண்ணு பண்றாங்கன்றதுதான் கேட்டாங்க. யா ஓகே ஃபைன். அவங்க அதுல என்னவா பண்றாங்க, ஏன் அந்த ஷாட் இருக்குன்னு தெரியணும்னா அந்த கொஸ்டின் எப்ப கேட்கலாம்னா படம் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருப்போம்? புரியுது. ட்ரெய்லர்ல ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டோம். சோ ட்ரெய்லர் பார்த்துட்டு அது கேட்கும்போது அது படத்தை பார்த்துட்டு கேட்டா இன்னும் நியாயமா இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த ஷாட்டுக்கு எத்தனை தம் அடிச்சீங்க? சிங்கிள் டேக். சிங்கிள் டேக்கா? ப்ரொஃபஷனலுங்க அவங்க. அப்படியா? கீழ அடிச்சிருந்தாங்க, வாங்க மேல அடிங்க கேமரா எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை வருஷமா மேம் தம் அடிக்கிறீங்க? அப்படியே எதுவுமே இல்ல, சிங்கிள் டேக் கிடையாது. பட்
எனக்கு தெரியுது. ஐ மீன் நரேஷன் டைம்ல சொல்லியாச்சு. ஓகே. ஈவன் ஸ்னேகா வாஸ் ஆல்சோ ரிஹர்ஸ் பண்ணிட்டு ஆமா, பண்ணிட்டு தான். ஆமா, rehearse பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ரிஹர்ஸ் பண்ணிதான். ஓகே. அதான் ரிஹர்சல்ல ஒரு 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 பாக்கெட் போனுச்சா இல்ல இல்ல 2 நாள்? இல்ல 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 இல்ல. See, அசோக் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, அசோக் எப்பவுமே வந்து 2 to 3 டேக்ஸ் மட்டும் தான் எடுப்பாரு. He does not give that pressure. Okay, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே இல்லாம he gives our freedom. ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ணணும் அது லைக் வாட் எவர் வி வாண்ட் டு டூ ஃபார் த கேரக்டர் வி கேன் டூ. ஸோ அதனாலே ரொம்ப ஈஸியா ஜாலியா பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது அன்கம்ஃபர்டபுள் இருந்தா கூட அசோக் கிட்ட சொல்லி இருந்தேன்னா அசோக் வந்து ஓகே சரி உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு. என்னோட ப்ரொஃபஷன்ல நான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கும். ஸோ அதனால ஸ்மோக்கிங் இஸ் லைக் ஓகே. இப்போ டேட்டிங் ஆப்ல எல்லாருமே ஸ்வைப் பண்றாங்க, அவ்வளோ ஓப்பன் மைண்டடா இருக்கு எல்லாருமே. ஆல்ரெடி பண்ணி சாட்டிங்கா இருந்தாலும், சீட்டிங்கா இருந்தாலும், ஃபிளிங்கா இருந்தாலும், சிச்சுவேஷன்ஷிப்பா இருந்தாலும். ஓகே. சோ எதுக்கு விரல் எப்பயுமே அப்படியே போகுது. ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சீட்டிங்கா இருந்தாலும் சோ அதனாலதான். ஆமா. ஓகே. நீ ஃபார் அவர் அப்படிங்கிற டைட்டில் கரெக்டான டைட்டில் அந்த படத்துக்கு. பெர்ஃபெக்ட்டான டைட்டில். Perfect. அதுதான் நான் திரும்பி சொல்ல வரேன். நீங்க டேட்டிங் ஆப் வந்து டேட்டிங் ஆப்பா பாக்குறீங்க. அந்த டேட்டிங் ஆப்போட பேரே நீ ஃபார் எவர். நீ ஃபார் எவரா ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக கிரியேட் பண்ண ஆப் தான் அந்த நீ ஃபார் எவர். ஓகே. பாரு. படம் பார்த்து முடிச்சிட்டு கிளம்பும் போது ஒரு டேக் அவே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்ல ஜாலியா டேக்காவே இருக்கும் கண்டிப்பா. பயங்கர takeaway. ஒரு 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 பிரேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதை பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியும். Like, அந்த எமோஷன்ஸ் லைக் நம்ம ஒருத்தவங்களை பிரிஞ்சிருப்போம், அது ஏன் எதுக்கு அந்த ஈகோ அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான். எவ்வளவு வேணா பிரச்சனையா இருக்கட்டும் 2 பேருக்குள்ள, ஏன் அதை தாண்டி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு மேல போக கூடாது, அந்த மாதிரியான ஒரு டேக்அவே தான் இந்த படம். ஆக்சுவலா மூவி வாட்ச் பண்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து எல்லாருமே ஒரு 1 phone கால் பண்ணுவாங்க. யாருக்கு? அவங்களோட யாராவது எக்ஸுக்கு ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பட் கண்டிப்பா ஒரு கால் பண்ணுவாங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் திங்க் கூட they will think about it. யோசிச்சு பாப்பாங்க. கண்டிப்பா. ஓகே. நீங்க எல்லாம் சொன்னீங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எக்ஸுக்கோ இல்ல யாருக்கோ நீங்க சொன்னீங்க. அதான் ப்ரோ அவங்களுடைய லவ்வருக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சண்டையில இருக்கிறவங்க வந்து அந்த சண்டையை சால்வ் பண்றதுக்கு கால் பண்ண ட்ரை. ஓகே. ஓகே. இது வரைக்கும் யாருக்கா லவ் பிரேக்கப் ஆயிருக்கா? எல்லாருக்குமே எல்லாருக்கும் இருக்கும்ல. 3 4 நாளா 7 3 இப்போ 4 ஓகே. உங்க மேலதான் தப்பு. இல்ல தப்பே இல்லாம இல்ல, என் மேல ரிலேஷன்ஷிப்ல எல்லாருமே எல்லாத்தோட கேரக்டர்ல தப்பு இருக்கும். என் மேல ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்ப அங்கங்க கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அதெல்லாம் ஒத்துப்பேன். பட் ஆனா அந்த மேஜர் அந்த பிரேக்கப்கான ரீசன் வந்து என்னோடது இல்ல, அது அவங்களோட சைட்ல இருந்து இருந்த ஒரு தப்பு. நடக்கக்கூடாத சில விஷயம் நடந்திருந்தனால அது எனக்குமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருந்துச்சு. ஸோ அதனால வாழ்க்கையில வந்துட்டு உண்மையா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு உண்மையான அந்த லவ் கொடுத்து உண்மையா இருந்துடணும். நீ உண்மையா எனக்கு ஒன்று பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனோட மனசு உடையும். அதுக்கு பதிலா நீ உண்மையா இல்ல அப்படின்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டா நீ ஒரு டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், நானும் ஒரு டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து நானும் வந்து ஓகே ஒரு டேட்டிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு ரைட். சோ அதனால யார் மனசையும் உடைக்காதீங்க. டேட்டிங் ஆப்ல இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய டேட்டிங் ஆப் ஓடிய ப்ரமோஷன்லாம் வந்துட்டு இருக்கு. அது மாதிரியா? இன்ஸ்டாகிராமே ஒரு டேட்டிங் ஆப் தான் bro இப்போ. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணாலே உங்ககிட்ட ₹1 இருக்கு இருந்தா மணிக்கணக்கா பேசலாம். பிடிச்சிட்டேன். நீங்க ஏன் தனிமையா இருக்கீங்க, நான் இருக்கேன் வீடியோ கால் பண்ணி. பட் ஆனா அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது ப்ரோ. அது ஐ ஹேவ் எத்திக்ஸ். இந்த காயம் போற வரைக்கும் நான் வந்து எந்த டேட்டிங் ஆப் போக மாட்டேன். ஆனா காயம் போகலையா? 3:30 வந்துட்டாங்களா? ஓகே ஃபைன். நீங்க உங்களுக்கு போன் வாங்கி பாருங்க பம்பிள் இருக்கும். அப்படியா ப்ரோ இருக்கா? சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்றது வயசுக்குள்ள. நீங்க சரியா? எல்லாருக்கும் இருக்குமே லைக் எந்த சும்மா ஸ்கூல்ல ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும். சோ அது பப்பி லவ்வா? ஆமா அந்த டைம்ல லைக் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் வில் பிகம் அடல்ட்ஸ்ல. அப்புறம் காலேஜ் இல்ல அதுக்கப்புறமும் லைக் சும்மா
பேசுவோம் அது மாதிரி. பட் அவங்களோட இப்போ ஒரே ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரே டீச்சர்ஸ், ஒரே இது ஒரே கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி ஒரே இதுல இருப்போம். பட் வேற வேற காலேஜ் அப்படி போகும்போது டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால அவங்களும் போயிட்டாங்க, நானும் போயிட்டேன். பட் நவ் வி ஆர் வெரி குட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் பண்ணல ப்ரோ. பிடிக்கும் பிடிக்கும் இல்ல. பிடிக்கும் பிடிக்கும் அவங்க ஆமா, பட் போயிட்டாங்க, ஒரு அவங்க போயிட்டாங்க. 15-16 இயர்ஸ்ல என்ன தெரியும் கண்டிப்பா நம்மளுக்கு? ஒண்ணுமே நம்ம தெரியாதுல்ல. ஒண்ணுமே தெரியாது. இப்ப டியூஷன், இப்போ டியூஷன் போ. என் அக்கா பசங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த காரிடர்ல இப்படி இப்படி பாக்குறது, லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண, அதுதான் லவ் அந்த அப்படின்னு. டைம்ல எல்லாம் இப்படி இப்படி பெண்ணு கொடுக்கும்போது தொடுவோம், தொட்டு ஆமா, இப்போ சாக்லேட் கொடுக்கும்போது மகதீரா படம் பாத்துட்டு வந்துட்டான். இது மகதீரா மகதீரா படம் பாத்துட்டு வந்துட்டான். தொட்டோட ஷாக் அடிக்கும். சாக்லேட் கொடுக்கும்போது அப்படியே கை கொடுக்கறது அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பட் அதான் நவ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்ல சூப்பரா இருக்காங்க, நானும் என் லைஃப்ல married-ஆ? இருக்கேன். இல்ல இல்ல, நான் சின்ன சின்ன இல்ல உங்களை இல்லைங்க, அவங்களை கேட்டேன். அவங்களுக்கு என்ன ஆகல, ஆனா அவங்க சூப்பரா இருக்காங்க. இஸ் நைஸ் இன் லைஃப். ஓகே ஓகே, பொறாமப்படாதீங்க. நோ நோ, நான் பண்ண மாட்டேன். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஹார்ட் பிரேக்கா ஆ. ட்வைஸ். ட்வைஸ்? ஆ வா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கீங்க மேம். பரவாயில்ல, சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. இல்ல யாரு, நீங்களா இல்ல காரணம் அவங்களா? இல்ல எல்லாமே போத் மை ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் மேரிட், ஹாப்பியா செட்டிலா ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா இப்போ பார்க்கும்போது இட் வாஸ் அ குட் டிசிஷன். நல்லா இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸா இருக்கும். ஆனா குட் டிசிஷன். நைஸ். அந்த டாக்ஸிக் லைஃப்ல மாட்டினாம தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நானும் டாக்ஸிக், அவங்களும் டாக்ஸிக். எல்லாருக்குள்ளே ஃபிளாஸ் இருக்கும் சூப்பர் மேம். இல்ல. கண்டிப்பா. ஸோ காட் வந்து சில பிரேக்கப் அது நல்லதுக்காக. ஆனா அது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அது நல்ல டிசிஷனா இருக்கும்னு. எனக்கு நான் கெரியர் ஃபோக்கஸ் பண்றாங்க, அவங்க அவங்க ஃபேமிலி, ஒர்க் அந்த மாதிரி எல்லாருமே குட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ எந்த கில்ட்டுமே இல்ல. சூப்பர். எனக்கு 2 ஆ. தப்பு யார் மேலயும் இல்ல, தப்பு என் மேலதான். ஏன்னா நான் வந்து அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப நாளா இருந்தேன். மனமுத்தி பறவை. So it was like a one sided. ஐயோ. ஏன்னா நான் ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், அவங்க ஐ லைக் யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ லைக் I love you ஐ லவ் யூ நினைச்சு நினைச்சு சொல்றது நினைச்சுப்பீங்களா? ஏன் தப்பு? அது லேட்டா தான் புரிஞ்சுச்சு. அது ஃபைன், பரவாயில்ல ப்ரோ, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளவுதான். நைஸ். இது ஏன் கேட்டேன் அப்படின்னா, இது எகைன் அந்த லவ், அந்த டேட்டிங் ஃபார்எவர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல இருந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதையை பார்த்து அணுகுனது ஒன்று இருக்கு சார். அந்த டிசிஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நான் முன்னெடுத்து வச்சேன். ஃபைனலா இந்த படத்தை ஏன் பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில்? ஸோ சினிமாவுக்கு வந்தா அந்த சினிமா வந்து என்ன கொடுக்குது? ஸோ அந்த அந்த பெயினை ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு ஹோப்போ, இல்லைன்னா வந்து இப்போ பேசுற மாதிரி ஒரு அந்த ஈகோவை தாண்டி ஒரு விஷயம், இது எல்லாமே கொடுக்கறது தான் எங்க படம். லைக் நாட் ஜஸ்ட் ஒரு புது விஷயம். அந்த ஆப்பை பத்தி சவுத் இந்தியன் ஃபிலிம் மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க படம் தான் நீ ஃபார் எவர். ஸோ அதுல ஒரு சின்ன படத்துல புதுமையா என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சு எமோஷனலா என்ன ஒர்க் பண்ண முடியும், ஆடியன்ஸ் வெளில போகும்போது ஒரு ஹோப்போட வெளில போகணுன்றது தான். ஸோ சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நம்ம சினிமா பார்க்க போறதே வந்து ரியல் லைஃப் எல்லாம் மண்டை காய்ச்சி தான் போறோம். தியேட்டர்ல யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று புதுசா பண்ணுங்களா, ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது என்டர்டெயின்மெண்ட்னா ஜோக் மட்டும் கிடையாது, காமெடி மட்டும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியேட்டரை நம்ம ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்றது எதுவா எந்த எமோஷனா இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அந்த விதத்துல நாங்க காமெடி ஸ்பேஸ்லயும் எமோஷன் ஸ்பேஸ்லயும் ஒரு ப்ராப்பரான ஒரு புதுமையா, அதாவது லாஸ்ட் ஒரு 30 minutes will be like a new thing எங்க இந்த சினிமால, லைக் வாட் வி ஹவ் எக்ஸ்பெரிமெண்டட். ஓகே. ஸோ அந்த ஜோன்ல நீங்க அந்த லாஸ்ட் ஒரு 30 minutes அந்த இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், லாஸ்ட் 30 minutes இருக்கட்டும், அது வந்து ஒரு பியூர் சினிமா. யூ வில் என்ஜாய், யூ லைக் ஃபீல் குட் அபவுட் இட். சினிமா பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு 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 ஹாப்பினஸோட வெளில வரீங்க, சந்தோஷத்தோட வெளில வரீங்க. ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம்டா, இது ஒரு நல்ல படம் தான் அப்படின்றது. ஓகே, நைஸ். அண்ட் ட்ரெய்லருமே அந்த வேலையை பண்ணிருக்கு. ஒரு ட்ரெய்லர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த படத்துக்கு நம்ம போலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள கொண்டு வரும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கட்ஸாவுமே சரி, லைக் மேக்கிங்காகவே ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு. பார்க்கலாம்ப்பா, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ட்ரெய்லர் பண்ணிருக்கு. ஸோ எகெயின் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய தினமலர் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. Thank you. ஐயோ அப்படிங்கிறது தேங்க்யூ தான் சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Thanks.